இன்றைக்கி சூப்பரான மைசூர் பாக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கப் கடலை மாவை எடுத்துக்கலாம். அதை ஒரு வானலில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கடலை மாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுப்படணும். இதை நம்ம கைவிடாமல் வறுக்கணும், இல்லைனா அடியில் தீஞ்சிடும். இது நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா நம்ம ஜல்லடை வச்சு ஜலிச்சிக்கலாம். ஜல்லடை இல்லைன்னா இந்த மாதிரி வடிகட்டி வச்சு ஜலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் எடுத்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப் அளவு எண்ணெய் எடுத்துக்கணும். இது சமைக்கிற எண்ணெய் தான். இதை நம்ம ஜலிச்சு வச்சிருந்த மாவோடு சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கணும். இது இப்போ நல்லா கட்டி இல்லாமல் கலந்து வச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மாவு அளந்த அதே கப்பில் 1½ கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சிடலாம். இப்போ சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி வரணும். சர்க்கரை கரைஞ்சி கம்பி பாத ஸ்டேஜ் வரணும். நம்ம கம்பி பாத ஸ்டேஜ் வர அளவுக்கு இதை நல்லா கொதிக்க விடணும். இப்போ கம்பி பாத ஸ்டேஜ் வந்துச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சிருந்த மாவை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கைவிடாமல் கிண்டணும். இது சேர்த்ததும் நல்லா திக்காகும். அதனால் இதை கைவிடாமல் கிண்டினே இருக்கணும். இப்போ இதில் நம்ம நெய் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா உருக வச்சிடலாம். உருகினதுக்கப்புறமா இதில் நம்ம நெய்யை சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பபுள்ஸாக வந்துச்சுன்னா நம்மளோட மைசூர் பாக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அதை சுற்றி நல்லா தடவி விட்டுடலாம். எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டுடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவை இந்த பிளேட்டில் ஊற்றிக்கலாம். இதை ஊற்றினதுக்கப்புறமா இதை எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் நல்லா ஆற விட்டணும். இதை ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி கத்தி வச்சு ஸ்லைஸ் போடலாம். எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு கீழே ஒரு பிளேட்டை வச்சுட்டு மேலே இந்த பிளேட்டை கவுத்துட்டு எடுத்தோன்னா அது தனியாக வந்துடும். நம்ம மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.